எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமை
பலனை பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்ம மேலே கொடுத்துக் கொண்டு ஒரு 2 நிமிடம் எழும்பி நின்று நீங்க தான்ப்பா ஹானர் பண்ணலாம். ஆண்டவரை கனப்படுத்துவோம். முடிந்தவர்கள் மட்டும் வயதானவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க. முடிந்தவர்கள் ஏன் அப்படியே பிரசனத்திலே உதடுகளை அசைத்து நான் மறக்க மாட்டேன்ப்பா, அந்த கிருபையை நான் மறக்க மாட்டேன், அந்த அதிசயத்தை நான் மறக்க மாட்டேன். என் கால்கள் சரிக்கின பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கினது. தள்ளாடுகிறவரை பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தாவே, தள்ளாடுகிறவர்களை பலத்தினால் இடை கட்டுகிற தேவனே, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய ஜனத்தின் மேலே ஒரு புது பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் இறங்கட்டும். உம்மை ஆராதிக்க ஆராதிக்க உம்முடைய ஜனங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களாக. இவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாலிபர்கள் இடறி விலகலாம், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். மருந்துகள் தர முடியாத பலன், ஒரு மனிதன் தர முடியாத ஒரு பலன், எந்த உலக காரியங்களும் தர முடியாத ஒரு தெய்வீக பலன், பிள்ளையை சுமப்பதற்கு கர்ப்பத்தில் ஒரு பலன். கர்த்தர் உங்கள் கர்ப்பங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற சகோதரியே, பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களை நோக்கி, கர்த்தருடைய பலன் உழைப்பதற்கு உங்களுக்கு பலன் தருகிறார், உழைப்பதற்கு பலன் தருகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருடைய பலன் நீங்கள் மேலே. உழைக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். குடும்ப பாரங்களை சுமக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வந்து இறங்குகிறது. பலவீனமான உறுப்புகள் பலனடைகிறது, பலவீனமான பகுதிகள் பலனடைகிறது, பலவீனமான சரீரம் பலனடைகிறது, பலவீனமான கர்ப்பம் பலனடைகிறது, பலவீனமான விசுவாசம் பலனடைகிறது. ஆபிரகாம் சரீரத்தில் பலவீனனாய் இருந்தாலும் அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை.
உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரோடு இடைப்படுங்கப்பா. உண்மையை நேசிக்கிறோம்ப்பா. யாரோ ஒருவர் சொல்லி அல்ல, சூழ்நிலை நிமித்தமாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். உண்மையே நேசிக்கிறோம். நீ நல்லவர், பரிசுத்தரே, மகத்துவம் நிறைந்தவரே, நீ நல்லவர். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் அழியாது. உம் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. சொல்லுங்க, உம் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, இதுவரை நடத்தின எபினேசரே, எங்களை என்ன நோக்கத்திற்காக முன்குறித்தீர்? எங்களை சுற்றி அநேகர் இருக்கும்போது, எங்கள் உடன் பிறந்தவர்கள் இருக்கும்போது, சொந்தங்கள் இருக்கும்போது, எங்களை நீர் தெரிந்தெடுத்ததன் நோக்கம் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆவியின் கனிகளை எங்களிடத்தில் கர்த்தர் காணத்தக்கதா எங்கள் வாழ்க்கை மாறுவதா. உலக போக்கிலே நாங்கள் ஒரு நாளும் நடக்காதவர்கள், உன்னதரை பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளாயிருந்து புறப்படுவதாக. அன்றன்றைக்கான தேவைகளுக்காக புலம்புகிறவர்களாக இல்லாமல் நித்தியத்திற்காக இயங்குகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. கடைசி கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்தி முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் சொல்லுங்க, சொல்லி முடிப்போமா? வைராக்கியம். என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கம் அடைய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தகப்பன் விடுகிறது இல்லை. பரிசுத்தரே, சத்தத்தை உயர்த்தி நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக. தேவன் பேசுவீராக.